நாளைக்கு 2 பாட்டு 3 பாட்டுலாம் அவர் இசையமைப்பாருன்ட்டு. உங்கள பொறுத்த வரைக்கும் அ ஒரு நாளா 2 நாளா எப்படி உங்களுடைய பாணி எப்படி இருக்கும்? எனக்கு காலைல ஒரு பாட்டு, மத்தியானம் ஒரு பாட்டு தான் எடுப்பேன் சார். மற்ற நேரம் என்னென்னா அண்ணன்ட்ட போய் அண்ணன்ட்ட பாட்டு எழுத வேண்டிருவோம். இங்கே பாட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு அவங்க பேலன்ஸ் பண்ண சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய்டுவோம். அண்ணன்ட்ட போய் பாட்டு எழுதுவேன். இப்போ அப்படி இருந்தால் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இடம் நேரமே இருக்காது. அந்த மாதிரி ஓடிட்டே இருப்பேன். அப்படி இப்போ மாறி மாறி போகிறனால எனக்கு ஒரு பாட்டு 2 படமும் கம்மி தானே. அண்ணனுக்கு அப்போ படம் இருக்காது. எனக்கு நிறைய படங்கள் புதுசாக நடந்துட்டு இருக்கும். படங்களில் வெளி வரல. நிறைய படம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வாழை மரத்தை குத்தகைக்கு எடுத்துட்டான் வாரம் கட்டிக்கிறான்னு சொல்லி என்ன கிடலாம் பண்ணியிருக்காங்க எல்லாம். அது மாதிரி எல்லாருக்கும் லகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால இளையராஜா டியூன்லாம் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி மௌன கீதங்களில் கூட அந்த மாதிரி ஷார்ட் வச்சுருப்போம். அண்ணா வந்து நோட்ஸ் எழுதி இப்படி போடுவார். நான் என்னோடய ஃபிகர் வந்து கார்ட்டூன் வந்து அந்த நோட்ஸ் இந்த பக்கம் திருட்டிட்டு வந்து இங்கே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி போட்டு இசை கங்கைமரன் சொல்லி போடுற மாதிரி எடுத்தோம். அந்த மாதிரி அவர் இல்லாமல் நாங்கள் இசையில் இல்லை. அதுதான் விஷயம். அவர் இல்லாமல் நான் பாடலாசிரியனாக வந்திருக்க முடியாது சினிமாவில். அவர்களில் அது எல்லா புகழும் இறைவனுக்காங்கிற மாதிரி எல்லா புகழும் எங்கள் அண்ணா இளையராஜாவுக்கு தான்.